வெல்கம் டு ஹெம்ஸ்கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம், பூண்டு குழம்பு அண்ட் தக்காளி ரசம். முதல்ல பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இப்போ ஒரு கல் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட 100 கிராம் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலையும் நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் 2 3 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதில் சேர்த்துருக்கிற பச்சை பூண்டு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இந்த குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பூண்டு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னாலோ உங்கள் குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சுவையான பூண்டு குழம்பு தயார். அடுத்தது நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 10 to 12 மிளகு, 1 காஞ்ச மிளகா, 1 காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். காஷ்மீரி சில்லி நம்ம கலருக்காக சேர்க்குறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான கல்லுப்பு நம்ம சேர்க்க போறோம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்மளுக்கு வேணும்னா சாதா தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்ச ட்ரை ரோஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்ச தேங்காய் அண்ட் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்தோம்னா நம்ம சுவையான தக்காளி ரசம் ரெடி. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.